அம்மா 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 அம்மா. ஏய் போடி. பகல் நேரத்துல நல்லா தூங்குறது பாரு. நம்ம என்ன பண்றது? வேற தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன கேக்குறது? யார்கிட்ட கேக்குறது? எப்படி கேட்காம இருக்கிறது? அன்னைக்கு அர்ஜுன் சார காப்பாத்தணும். அப்புறம் என்ன நடந்துச்சு? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. இதுக்கு பதில் ஒருவேளை அம்மாக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அம்மா கிட்ட எப்படி கேக்குறது? ஐயோ, இப்படி தனியா புலம்புற மாதிரி ஆயிடுச்சு. அர்ஜுன் சாரோட ஹார்ட் ஃப்ரெண்டு நான் தான். அந்த விஷயத்த மறைச்சு வச்சு நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப என்னடானா அர்ஜுன் சார் எனக்கே தெரியாம ஏன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருளை அந்த பெட்டிக்குள்ள வச்சு பெரிய பில்டப் எல்லாம் கொடுக்கறாரு. அதுவும் இல்லாம அவரு ரொம்ப நேசிக்கிறதுக்கு அந்த பொருள் தான் காரணமா? அப்போ அது என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு எனக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பை நிரூபிக்கிறதுக்கான ஒரே பொருள் அந்த ராமர் டாலர் தான். அதத்தான் எப்பயோ இனி அடிச்சுட்டு போயிட்டாலே. அப்போ அதுவும் இல்லைன்னா வேற என்னவா இருக்கும்? இதை தாண்டி எதுவும் நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. அதுவும் இல்லாம ரொம்ப எமோஷனலா அர்ஜுன் சார் அந்த பெட்டிய பாக்குறாரு, ஹார்ட் ஃப்ரெண்ட் பத்தி யோசிக்கிறாரு. ஷோ, இனிமே புரியலையே. இத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஆனா அம்மாவை எப்படி எழுப்பலாம்? வசு, ஏய் என்னடி ஆச்சு? ஏய் என்னடி வசு, என்னடி இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்லம்மா, எலி பாத்திரத்தெல்லாம் தள்ளி விட்டுருச்சு. நீ ஒன்னும் பயப்படாதம்மா. என்னடி, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அம்மா. என்ன வசு? அது அன்னைக்கு அவரை காப்பாத்தின பிறகு வேற ஏதாவது நடந்துச்சாமா? ஏய் என்னைக்கு? என்னடி நீ மொட்டை தாத்தா குட்டையில விழுந்த கதை மாதிரி எதையோ கேட்டுட்டு இருக்க? என்னது மொட்டை தாத்தா குட்டையில விழுந்த கதையா? ஐயோ, எனக்கு எதுவுமே புரியலமா. உனக்கு புரியலல? நான் சொல்றது உனக்கு எப்படி புரியலையோ அதே மாதிரி நீ சொல்றதும் எனக்கு புரியல. ஐயோ, நான் என்ன கேட்க வரேன்னா, அன்னைக்கு அதாவது சின்ன வயசுல ஆபத்தா இருக்கும்போது அர்ஜுன் சாரை காப்பாத்தினல்ல, அப்போ காப்பாத்தினதை தவிர வேற ஏதாவது நடந்துச்சாமா? அடியே என்னடி இதெல்லாம்? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற? இல்லம்மா, ஒரு சந்தேகமா தான் நான் கேக்குறேன். அதுக்கப்புறம் நான் அர்ஜுன் சாரை சந்திச்சேனா? அப்படிலாம் எதுவும் நடக்கலடி. ஏண்டி இந்த நேரத்துல கேக்குற கேள்வியாடி இதெல்லாம்? பாத்திரத்தை எலி தட்டி விட்டுச்சா இல்ல நீயே தட்டி விட்டியா? ஏண்டி நான் போய் படுக்கிறேன்டி, எனக்கு டயர்டா இருக்கு. ப்ளீஸ்மா, இது மட்டும் சொல்லேம்மா. இப்ப நான் உன்கிட்ட ஏன் கேக்குறேன்னா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இதுக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயம் என்னுடைய ஹாட் ஃப்ரெண்டு கூட தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த விஷயத்தால தான் என் ஹாட் ஃப்ரெண்ட் இனியா மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அதனாலதாம்மா கேக்குறேன். வசு, எனக்கு எதுவுமே புரியலடி. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னம்மா வழி? என்ன வழி சொல்லு. நீ போய் அர்ஜுன் சார் கிட்டயே என்ன நடந்துச்சுன்னு கேட்டு பாரு. போமா. இது எப்படிமா நான் அவர்கிட்ட கேக்குறது? சரிடி, என்ன விடுறி, நான் கொஞ்சம் படுக்கிறேன்டி, எனக்கு தூக்கமா வருதுடி. என்னம்மா அரலூசு மாதிரி போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்க? என்னன்னே தெரியலடி, ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப வேலையா, பாத்திரம் தேய்ச்சிட்டு துணி துவைச்சிட்டு இப்பதான் கொஞ்ச நேரம் போய் படுத்தேன். நான் கொஞ்சம் தூங்குறேன். இந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீயும் போய் ரெஸ்ட் எடு. வசு. அம்மா, என்னம்மா ஏதாவது ஞாபகம் வந்துருச்சா? சொல்லுமா. இருடி, லைட்டா ஒரு விஷயம் ஞாபகம் வந்து. சொல்லு சொல்லு. அது வந்து ஹாஸ்பிட்டல்ல நீ அர்ஜுனை பார்த்ததுக்கு பிறகு. பார்த்த பிறகு? அதுக்கு அடுத்த வருஷம்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம்? நாம அப்பா தோஷத்துக்காக கோயிலுக்கு போயிருந்தோமா? சொல்லுமா. அப்போ
அவங்களும் அங்க வந்திருந்தாங்க. அப்படியா? அப்புறம் என்ன நடந்துச்சு? நாமெல்லாம் தெப்ப குளத்துக்கு போனோம். அவங்களும் அங்க வந்திருந்தாங்க. சொல்லுமா. நம்ம காரியம் பண்ணோம் வசு. அவங்களும் யாருக்கோ காரியம் பண்ணாங்க. அம்மா, எனக்கும் அர்ஜுன் சருக்கும் என்ன நடந்துச்சு சொல்லுமா. நீ அர்ஜுன் கூட விளையாடிட்டு இருந்த. சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு அவ்வளவு தாண்டி ஞாபகத்துல இருக்கு. ஐயோ, ஓ போமா. அந்த பெட்டியில இருக்கிறத பத்தி ஏதாவது சொல்வேன்னு பார்த்தா அவ்வளவுதான் சொல்ற. இதுக்குதான் என்ன கூப்பிட்டியா? சொல்லுமா ஏதாவது. போடி வேலையத்தவளே. தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி விட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை கேக்குற. போடி, எனக்கு தூக்கம் வருது. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போ. அப்போ இன்னொரு தடவை கோயில்ல அர்ஜுன் சார் வச்சு பாத்திருக்கேன். அப்புறம் என்ன நடந்திருக்கும்? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். ராத்திரி நேரத்து பூஜையில் என்ன அர்ஜுன் சார், அலங்காரம் எல்லாம் முடிஞ்சுதா? இந்த மாதிரி ஒரு டிசைன் செய்யறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பாட்டெல்லாம் வைக்காத, வாமிட் வருது. அர்ஜுன் சார், முதலிரவு அறைய அலங்காரம் பண்றப்போ இந்த மாதிரி மூட் சாங்க கேட்டுட்டு தான் அலங்காரம் பண்ணணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஆரம்பிச்சிட்டியா? நல்லா சீனை போடு. நான் தனியால நின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். நானு வந்து ஹெல்ப் பண்ணாம. இப்படிதான் அலங்காரம் பண்ணுவாங்களா? வேற எப்படி அலங்கரிப்பாங்களா? இப்ப பாருங்க. ஓ, இப்படிதான் பண்ணுவாங்களா? ஆக்சுவலா நான் கடைசியா பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, என்ன கலர் இது? உன் சாரி பயங்கரமா இருக்கு. எங்க எடுத்த? கண்ணுலாம் வந்துருச்சு. என்ன ரவுசா? என்ன ரவுஸ்? சும்மா குறை சொல்லாத. எல்லாம் செஞ்சு வச்சா கடைசியில வருவியா நீ? சரி, உங்களுக்கு முடிஞ்ச அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டா? என்ன சொன்ன? இல்ல, அது பண்ணிடலாம். பூராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும் அர்ஜுன் சார். கேள்விப்பட்டதில்ல? ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர? அர்ஜுன் சார், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு கரெக்டா பதில் சொல்லுவீங்களா? கேளு கேளு. MBA கோல்ட் மெடலிஸ்ட், என்ன வேணாலும் கேளு. ஐயோ, இதுக்கு இந்த வாசனை எல்லாம் செட் ஆகாது அர்ஜுன் சார். அதுக்குதான் ஊதுபத்தி இருக்குல்ல, அப்புறம் மல்லிப்பூ இருக்கு. சும்மா கும்முன்னு இருக்கும். கும்முன்னு இருக்குமா? அர்ஜுன் சார், முதலிரவுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? சும்மா சொல்லுங்க அர்ஜுன் சார். முதல் இரவு, அதான் முதல் இரவுன்னு வந்துச்சு. சமாளிக்காதீங்க. அது வந்து கணவன் மனைவி ஆன பிறகு வர முதல் இரவு. அது அவங்க வாழ்க்கையில தொடக்கமா பார்க்கணும். அதனாலதான் முதல் இரவு. தமிழ்ல முதல் இரவு, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் நைட். இத பத்தி அருமையான பாட்டெல்லாம் இருக்கு. இருந்துட்டு போட்டோம். அதுக்கு என்ன இப்போ? வேணா மீனாட்சிக்கு சொல்லி கொடு, அவ பாடுவா. நான் எதுக்கு அவளுக்கு சொல்லி கொடுக்க போறேன்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன், நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க. நாளைக்கே உங்களுக்கும் எனக்கும். ஏய் வசு, வேணாம், அந்த மாதிரிலாம் யோசிக்காத. அதானே, நீங்களே இப்ப ஓளறிட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கும் எனக்கும் தானே சொன்னேன், நமக்குன்னு சொல்லலையே. புத்திசாலி. ஏய், இத பாரு, தேவையில்லாம பேசாத, வேலைய பாரு. பூவெல்லாம் கரெக்டா போட்டு வை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பூவெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? பூவெல்லாம் பார்த்தா பூன்னு தான் தோணும். விளங்கிடும். கல்யாணம் ஆன பொண்ணுங்க எல்லாம் மல்லிகைப்பூ வச்சுப்பாங்க. கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க கனகாபுரம் மாதிரி கலர் கலரா பூ வச்சுக்குவாங்க. அதுவும் வாசனை இல்லாத பூ வச்சுப்பாங்க. அது ஏன்? பார்க்க அழகா இருக்கும் மசு. ஐயோ, சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது, இது கூட தெரியலையா? உங்களுக்கு நிறைய கல்யாணத்துக்கு அப்புறம் கத்து கொடுக்கணும் போல இருக்கே.
என்ன கத்து கொடுக்க போற? என்ன கத்து கொடுக்க போற? இல்ல கத்துக்கணும்னு சொன்னேன். அதாவது அர்ஜுன் சார், இந்த மல்லிப்பூ இருக்கே, இதோட வாசனை கும்முன்னு இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லையா? எனக்கு இப்போ ஒண்ணுதான் தோணுது. என்ன தோணுது அர்ஜுன் சார்? அது எனக்கு ஒண்ணுதான் தோணுது. என்ன தோணுது அர்ஜுன் சார்? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ ஏதாவது பண்ணுவ, இங்க இருந்து ஓடிடலாம் தோணுது. சார் சார், ஐயோ நீங்க வேஸ்ட் சார். பூவை பத்தி ஒண்ணுமே தெரியாம நீங்க ஃபர்ஸ்ட் நைட் அலங்கரிக்க வந்துட்டீங்க. பெட்ல எல்லாம் எதுக்கு பூ போடுறாங்கன்னு தெரியாம கூட இந்த வேலையை செஞ்சா முதல் இரவுக்கு வர புருஷன் பொண்டாட்டி எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? இத நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பண்ணணும் அர்ஜுன் சார். இப்போ இந்த பூக்கும் பொண்ணோட வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஏய் வசு, உன் பேச்சுல மூடு மாறி மாறி வருது. நீ ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்லு, என்ன தொடர்பு? இப்போ இங்க இருக்கிற பூ முதல் இரவுக்காக வந்திருக்கு. சோ இதெல்லாம் கொடுத்து வச்ச பூ. மங்கை கூந்தல் மலர்கள் எதற்கு, கட்டில் மேலே கசங்கத்தா. இதுதான் வைரமுத்து சார் நெஞ்சுநிலை பாட்டுல சொல்லிருக்காரு. அதுக்கு அடுத்த வரியில என்ன சொல்லிரு? வேணா வசு, நீ உன் லிமிட்ட மீறி போயிட்டு இருக்க. பாட்டெல்லாம் பாடாத, நல்லா இல்ல. இல்ல நீ அதுக்கப்புறம் எந்த லிரிக் பாட போற எனக்கு தெரியும். அதெல்லாம் வேண்டாம், வாய மூடு. இல்ல அர்ஜுன் சார், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. அந்த லிரிக் இருக்குல்ல, ஐயோ அந்த லிரிக் எல்லாம் வேண்டாம், நான் பேசாம விட்டுடு வசு. ஐயோ அர்ஜுன் சார், காக்கா காக்க படத்துல சூர்யாக்கும் ஜோதிகாக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சாங் இருக்கு. அந்த சாங்கையாவது கேளுங்களேன். நான் எந்த சாங்கையும் கேட்க விரும்பல. அட்மாஸ்பியரும் சரியில்லை, உன்னுடைய ஆக்டிவிட்டிஸும் சரியில்லை. அதனால நான் இங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கேன். இன்னும் உங்ககிட்ட நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்குள்ள போறேன்னு சொன்னா எப்படி சார்? வசு, இதுக்கு மேல தாங்க முடியாது. நான் போறேன். அர்ஜுன் சார், இருங்க, நான் சொல்றத கேளுங்க. அர்ஜுன் சார், வா மீனாட்சி, பாத்து வா. என்ன அர்ஜுன் சார்? இருங்கன்ற. சாரி என்ன சொன்னா? சாரிடா. சாரி. பைடா. சார் இருங்க சார். ஒரே ஒரு பாட்டு சொல்றத கேளுங்க. ஐயோ ஐயோ, வா மீனாட்சி. மீனாட்சி, அந்த செம்ப கொடு. ஓ சாரி. ஏய் மீனாட்சி, பாரேன், டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல. இந்த ஆங்கிள் பாரேன், அந்த ஹார்ட் ஷேப்ப நல்லா பண்ணிருக்காங்கல்ல. இந்த புடவையில நீ செம்ம அழகா இருக்க. யார் செலக்ஷன்? அதையே மெனக்கெட்டு எனக்காக செலக்ட் பண்ணாங்க. கரெக்ட். ஆனா ஒரு விஷயம், தேவையில்லாததுக்கெல்லாம் ஏன் எல்லாரும் ரொம்ப மெனக்கட்டுறாங்கன்னு தெரியல. எது தேவையில்லாத விஷயம்? இன்னும் புரியலையா உனக்கு? குழந்தை. ஆனந்த், இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படியா? அப்போ வா உட்காரு, நிறைய பேசுவோம். ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரே பதட்டமா இருக்கு. மீனாட்சி, இந்த பெட்டு பூ டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்கு. மீனாட்சி, என்னன்னு தெரியல, ஒரே புழுக்கமா இருக்கிற மாதிரி இல்ல? ஏசி ஓடுதே. ஆமா இல்ல, ஏசி ஓடுது, இருந்தாலும் எனக்கு வேர்க்குதே. உனக்கு எதுவும் வேர்க்கல? எனக்கு எதுவும் வேர்க்கல. இல்லையா? என்ன தொடவே வர மாட்டேங்கிறா. மீனாட்சி, நீ கொஞ்சம் தைரியமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு, என்னன்னு தெரியல. கதவா? கதவு திறந்திருக்கு, அதான் புழுக்கமா இருக்கு போல. இரு, நான் போய் சாத்திட்டு வரேன். ஆனந்த், தேவையில்லை. தேவையில்லையா? ஏன் மீனாட்சி, கதவை தாப்பா போடாம? என்ன மீனாட்சி, ஏன் வேணான்னு சொல்ற? நமக்குள்ள இப்ப எதுவும் வேண்டாம் ஆனந்த்.
எதுவும் வேண்டாமா? ஏன் மீனாட்சி, இன்னைக்கு எதுவும் நாள் எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் பார்த்து தானே. இல்ல ஆனந்த், உங்க அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல, அதனால நாம அவசரப்பட வேண்டாம். ஐயோ இவ்வளவுதானா? அதை பத்திலாம் நீ எதுவும் கவலைப்படாத. இப்பவே பார்த்தல அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு. அதோட மட்டும் இல்லாம அவங்க 2 பேரோட ஆசையே நாம ஒண்ணு சேர்ந்து நல்லா ஹாப்பியா இருக்கணும்னு தான். அவங்க அப்படி நினைக்கலாம், ஆனா நான் வேற மாதிரி நினைக்கிறேன். இப்போ அத்தை அர்ஜுன் மாமாவுக்கு கொஞ்ச நாள்ல கல்யாணம்னு சொல்லிருக்காங்க. அது வரைக்குமாவது நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். அண்ணன் வசுவண்ணியை தான் கட்டிக்கணும் மீனாட்சி. நாம தான் அவங்கள சேர்த்து வைக்கணும். அதுக்காக தான் ஆனந்த் நானும் சொல்றேன், நமக்காக இவ்ளோ பண்ணிருக்காங்கன்னும் போது அவங்களுக்காக நம்ம சந்தோஷத்தை கொஞ்ச நாள் ஒத்தி வைக்கலாம்ல. அது நடக்க வேண்டிய நேரத்துல தானா நடக்கும் மீனாட்சி. அவங்க விரும்பாத ஒன்ன நாம ஏன் செய்யணும்? நாம சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க, அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கட்டுமே. அது வரைக்கும் நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுப்போம் தான் சொல்றேன். அப்போ முடிவதானா? ஏன் முடிவில்ல ஆனந்த், நம்ம முடிவு. ஆமாமா, என்ன பக்கத்துல படுத்து தூங்குறப்போ என் கை உன் மேல படும், அப்புறம் அது இதுன்னு. போதும், அதுக்குதான் அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு பால்ல தூக்க மாத்திரை கலந்திருக்கேன். இத குடிச்சிட்டு படுத்த உடனே தூக்கம்தான், அப்புறம் கொரட்டதான். சேச்சே, அவ்வளோ கண்ட்ரோல் இல்லாமலாம் நான் வளரல. நானும் ஆஞ்சநேயர் பக்தன் தான். பிரம்மச்சாரிய விரதம்னா அதை கண்டிப்பா கடைபிடிச்சிருவேன். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, அது வரைக்கும் நான் தனியாவே படுத்துக்கிறேன். பெரிய ஆஞ்சநேய பக்தன்னு சொல்லிட்டு தனியா போனா எப்படி? பயந்தானே? அப்படி இல்ல மீனாட்சி, இந்த கட்டிலு அலங்காரம் இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான். அப்ப நானும் வரேன். நீ வர்றதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா மொட்டை மாடியில குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும், நீ பாத்துக்கோ. குளிர்ல நான் தாங்கிப்பேன். தாங்கிக்கிறதுக்காக சொல்லல, அப்புறம் உன் இஷ்டம். சரி வா. ஆனந்த், தப்பி தவறி கூட உன் குழந்தை என் வயித்துல வளர நான் விட மாட்டேன். பால்ல இத கலக்காம விட்டுட்டாங்களே. இது என்னது இது? இது குங்குமப்பூ. இத பால்ல கலக்காம கொடுத்துட்டாங்களா, அதனால ஆண்டி கலந்துட்டு வர சொன்னாங்க. அப்பதான் பொறுக்க போற குழந்தை நல்ல செவ 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 செவன் பொறுக்குமா. ஆமா, உங்க கையில என்ன? இது வந்து பாதாம் பொடி. இதையும் மிக்ஸ் பண்ண மறந்துட்டாங்களா? மிக்ஸ் பண்ணிடலாமா? குடு. வசு, ஆக்சுவலா இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? அப்போ உங்க தம்பிக்கு ரொமான்ஸ்னா என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. மொட்டை மாடியில நின்னு நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது, காமன் விடும் பானோ அப்படின்னு பாடிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணாலும் இங்கதானே வந்தாகணும். சரி, இதுல கலந்தாச்சு. ஒரு நிமிஷம், ஒரு வாட்டி ஆத்திக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். கரெக்டா மிக்ஸ் ஆயிருக்கான்னு லைட்டா குடிச்சு சொல்லு. இதுல பாதாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நீங்க வேணா கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. பாதாம் தான் கம்மியா இருக்கு. இரு. இப்ப பாரு. இல்லையே, இப்போ குங்குமப்பூ கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்ன சொல்ற?
ஆமா, ஒரு நிமிஷம். hero and the glory and the glory and the ride on the floor,